பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆனால் அப்போ பிரியாணி சாப்பிட முடியாது. ஸோ நம்ம ஈஸியாக என்ன செய்யலான்னு பார்த்தா பிரிஞ்சி தான் செய்யலாம். அந்த பிரிஞ்சி எப்படி உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சா அடி பிடிக்காது. அதனால் அது நல்லா வதங்கின உடனே தக்காளி நல்லா பாதி வதங்கின உடனேயே நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் தயிர் அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் அதை நல்லா கிண்டிட்டு கூடவே நம்ம உரித்து வச்சுருக்க பச்சை பட்டாணி அதையும் நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி, இப்போ நம்ம அரிசி 1 கப் போடுறோன்னா அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். அந்த அளவில் தண்ணி போட்டு கூடவே இப்படி மசாலா சேர்த்தா பிரியாணி மசாலா, சில்லி பவுடர் அதெல்லாம் இப்படி சேர்த்தா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி கூட போடுறப்ப அது கூட உப்பு சேர்த்து போட்டு அப்புறம் ஊற வச்ச அரிசியை அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு பாதி பதம் வெந்த உடனே அதை நம்ம தம் கட்ட போகிறோம். நாங்கள் எப்படி தம் கட்டுவோன்னா ஒரு தவாவில் குண்டானை வச்சு அது மேலே கொஞ்சம் வெயிட்டான பொருளை வச்சு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக உதிரியாக கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன, இது வெஜிடபிள் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.